வேணுகோபால் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் சென்னைக்கு வந்துட்டு ஸ்டாலினோட அப்பாயின்மெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது ஒரு பல கேள்விகளை எழுப்புது. டெல்லியில் ராகுல் காந்தி சந்திச்சு பேசினாங்க. அது எந்த உடன்பாடும் ஏற்படலை. வேணுகோபால் அனுப்பிச்சு இதை சமரசம் செய்கிற மாதிரி காட்டுறது. ஸ்டாலின் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த அனுபவங்கள்ல அவரும் கூட இருந்து பார்த்தவர் தானே. தக்கார் குரல் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த வாரத்திலிருந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர், எங்களுக்கெல்லாம் குருன்னு சொல்லக்கூடியவர் KV செல்வராஜ் இன்றைக்கும் நம்மளோட இணைந்திருக்காரு. பல சுவாரஸ்யமான தகவல்களோடு இன்னையோட நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். இன்றைக்கி திமுக பார்த்திங்கன்னா வேணுகோபால் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் சென்னைக்கு வந்துட்டு ஸ்டாலினோட அப்பாயின்மெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பல கேள்விகளை எழுப்புது. என்ன காரணம்? இப்போ திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணியில் ஒரு உரசல் ஏற்பட்டிருக்கிறது ஒரு உண்மைதான். குறிப்பாக மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி போன்ற எம்பிக்கள்லாம் கூட்டணியில் ஆட்சி அமையணும், அதில் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்ற கோரிக்கை அவங்க முன்வைக்கிறாங்க. அது சம்பந்தம் தொடர்ந்து அவங்க வலியுறுத்திட்டு வர்றாங்க. நாங்கள் இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்கிறது கஷ்டன்ற அளவுக்கு இவங்க கொஞ்சம் அத்துமீறி பேசக்கூடிய நிலையில தான் இருக்குது. இப்போ இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னா இதுக்கு காரணம், இதுக்கு பின்னணியிலே ராகுல் காந்தி இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ராகுல் காந்திக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி செயல்படக்கூடியவர் மாணிக்கம் தாக்கூர், விருதுநகர் MP. ஜோதிமணியும் அதே போல் ராகுல் காந்திக்கு நேரடி தொடர்போடு ராகுல் காந்தியால் பரிந்துரைக்கப்பட்ட வேட்பாளராக இருந்தார் கரூர் தொகுதியில். அந்த அளவுக்கு நெருக்கமானவங்க அவருடைய சிக்னல் இல்லாமல், அவருடைய சமிக்கை இல்லாமல் இவங்க நிச்சயமாக திமுகக்கு எதிராக இந்த மாதிரி திமுக கூட்டணிக்கு எதிராக இந்த மாதிரி அவங்க பேச முடியாது. அப்புறம் டெல்லியிலேருந்து வேணுகோபால் அனுப்பிச்சு இதை சமரசம் செய்கிற மாதிரி காட்டுறது என்ன காரணம்? இதுக்கிடையில் கனிமொழி மூலமாக டெல்லியில் ராகுல் காந்தி சந்தித்து பேசினாங்க. அது எந்த உடன்பாடும் ஏற்படலை அப்படிங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது என்ன சொன்னார்னா, கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு சொன்னார். திடீர்னு அவர் இப்படி அறிவிக்க வேண்டிய காரணம் என்ன? அப்போ டெல்லியில் கனிமொழியும் ராகுல் சந்திப்பும் பேசும்போது அவங்களுக்கு இடையே ஒரு உடன்பாடு ஏற்படவில்லை, ராகுல் காந்தியுடைய நிபந்தனைகளை இவங்க ஏற்க முடியவில்லை அப்படிங்கிறது தானே உண்மை. அந்த அடிப்படையில் இப்போ இவங்க மாணிக்க தாக்கூர் பேசி ஸ்டாலின் இப்படி திட்டவட்டமாக வெளிப்படையாக தெரிவித்த பிறகு அதை கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்னு சொன்னான்னு அர்த்தம். கூட்டணி ஆட்சி அப்படின்னு வலியுறுத்தினீங்கன்னா காங்கிரஸோடைய கூட்டணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் அவர் மறைமுகமாக சொல்லிட்டாரு. அதனால அவங்க திமுக கூட்டணியை விட்டு அவங்க விலக முடியாது. இன்னைக்கு காங்கிரஸோடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. அவங்க மேலிடத்துலேருந்து KC வேணுகோபால், அதாவது கேரளாவுடைய எதிர்கால முதலமைச்சர் வேட்பாளர்னு கூட சொல்கிறாங்க, அப்படி பெரிய ஒரு தலைவரை இங்கே அனுப்பிச்சிருக்கிறாங்க. அனுப்பிச்சு பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஸ்டாலின் அவர் சந்திக்க மறுத்துட்டாருன்னா தகவல்கள் வந்திருக்கு. அவர் பேட்டியில் கூட என்ன சொல்லியிருக்காரு, நான் ஸ்டாலினை சந்திக்க 2 நாள் ஆச்சு, ஸ்டாலினை சந்திக்க நான் காத்திருக்கிறேன்னு தான் சொன்னார். இப்போது ராகுல் காந்திக்கு தமிழகத்தில் இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு விருப்பம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இதை நிப்பாட்டி வச்சுருக்காங்களா, இல்லை இங்கே 40 சீட்டுகள் திமுகவுடைய ஆதரவோடு தான் காங்கிரஸ் அந்த இடத்துல ஒரு 40 சீட்டு கூட்டணியில், இந்தியா கூட்டணியில் இருக்குது, அப்போது இதை வச்சு டிமாண்ட் பண்ணுறாங்களா? அவங்க இந்த கூட்டணி ஆட்சிங்கிறது அவங்க ஏன் டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக மத்தியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி செய்த போது, மன்மோகன் சிங் தலைமையில் ஆட்சி நடந்த போது திமுகவுக்கு இவங்க இடம் கொடுத்தாங்க. நிறைய அவங்க கேட்ட துறையை கூட ஒதுக்குனாங்க. எனக்கு இந்த துறை வேணும், அந்த துறை வேணும்னு கேட்கும்போது அந்த துறையை கூட அவங்க ஒதுக்குனாங்க. இப்போ நம்ம 10 ஆண்டு காலமாக நம்ம ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான துறைகளை நம்ம ஒதுக்கி கொடுத்து அவங்களுக்கு அமைச்சர்கள் இடம் கொடுத்தோம். அதே போல் தமிழ்நாட்டில் 2006ஆம் ஆண்டு 96 MLAக்கள் மட்டுமே கொண்ட திமுகவுக்கு காங்கிரஸ் ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது என்ற நிலைமையிலும் கூட நம்ம வெளியிலிருந்து தான் ஆதரவு கொடுத்தோம். அன்னைக்கு திமுக ஆட்சி அமையத்துக்கு நம்ம உதவி பண்ணோம். இந்த நிலையில் இப்போ காங்கிரஸ் கட்சி இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தேசிய கட்சியில் கூட பாஜக வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது. கடந்த தேர்தலில் அவங்க ஓரளவுக்கு நிரூபிச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு அந்த வளர்ச்சி போகுன்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. பட் காங்கிரஸை விட பாஜக வலிமையாக இருக்கிறதாக தெரியுது தமிழ்நாட்டில். அப்போ காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வலுப்படுத்தணும்னா என்னென்னா, இவங்க அதிகாரத்தை நமக்கு வேணும், அதிகாரம் இருந்தால் தான் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் நம்ம சமாதானப்படுத்தி கட்சியில் நிலைநிறுத்தி வச்சு நம்ம கட்சியை இன்னும் அதிகமாக வளர்க்க முடியும் அப்படின்ற முடிவில் ராகுல் காந்தி இருக்கிறார். அதனால தான் ராகுல் காந்தி என்ன உறுதியாக இருக்கார், கூட்டணி ஆட்சி அமைக்கணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறாரு. 6 அமைச்சர் பதவி கேட்குறதாகவும் 2 ராஜ்யசபா எம்பிகள் பதவி கேட்குறதாகவும்
45 எம்எல்ஏக்கள் தொகுதிகள், அதாவது சட்டமன்ற தொகுதிகள் கேட்கறதாகவும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்குது. ஆனால் இது வந்து காங்கிரஸுக்கு அதீதமான ஒரு எதிர்பார்ப்பு தான். காங்கிரஸ் தன் சக்திக்கு மீறி அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இது வந்து திமுக அணிகளிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு. 45 சீட்டை உங்களுக்கு ஒதுக்கிட்டோம்னா இப்போ திமுக நிர்வாகிகள், திமுக பாடுபட்ட தொண்டர்கள் எப்படி சீட்டு கொடுக்க முடியும்? அப்போ அவங்களாம் ஒழுங்காக வேலை பார்ப்பாங்களா? அடுத்து இல்லை காங்கிரஸ் தனிச்சு வேலை பார்த்து அவங்க ஜெயிக்க முடியுமானா நிச்சயம் ஜெயிக்க முடியாது. 2011ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடந்தபோது காங்கிரஸ் கட்சி 63 தொகுதிகளை கேட்டு வாங்கினாங்க. 63 தொகுதிகளை கேட்டு வாங்கினாங்கன்னா சில நிர்பந்தப்படுத்தி தான் அவங்க வாங்கினாங்க அப்படின்ற தகவல் உண்டு. ஏன்னா அறிவாலயத்தில் மேலே வந்து சிபிஐடைய ரெய்டு நடந்தது. கீழே உட்காந்து இவங்க 63 சீட்டு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினாங்க. அப்படி 63 சீட்டு அவங்களுக்கு கொடுக்கறது திமுகவுக்கு உடன்பாடு இல்லை. திமுக தலைவர் அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் அதில் உடன்பாடு இல்லை. காங்கிரஸ் தங்களுடைய சக்திக்கு மீறி கேட்கறதாக அவங்க நினைச்சாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நிர்பந்தம், அப்புறம் மேலிடத்துலேருந்து வந்த ப்ரெஷரு, இவங்களுக்கு மத்திய அமைச்சர் இடம் கொடுத்து வச்சிருந்தது, இதையெல்லாம் கணக்கில் கொண்டு 63 இடத்தை கொடுக்க கருணாநிதி சம்மதிச்சார். 63 இடங்களை கொடுக்க சம்மதிச்சுட்டு போதும் கூட எப்பொழுதுமே திமுக தலைமையும் மத்திய தலைமையினா தேர்தல் உடன்பாடு கையெழுத்திடுவாங்க. இந்திரா காந்தி காலத்திலேருந்து நடைமுறையில் இருந்துச்சு. இந்திரா காந்தி அம்மையாரும் கலைஞர் கருணாநிதியை கூட்டணி அமைக்கும் போது டெல்லிக்கு அழைத்து கலைஞர் கருணாநிதியும் இந்திரா காந்தி அம்மையாரும் அமர்ந்து அந்த தேர்தல் கூட்டணியில் கையெழுத்திடுவாங்க. அதுதான் வழக்கமாக இருந்தது. சோனியா காந்தி அம்மையாரும் அப்போ தான் செஞ்சாங்க. ஆனால் இந்த தேர்தலில் 2011ஆம் ஆண்டு தேர்தல் உடன்பாடு நீங்கள் ஒரு மாநில கட்சி தான், அதனால் எங்கள் மாநில தலைவர் தான் வந்து கையெழுத்து போடுவார் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்லி கேவி தங்கபாலு அன்றைக்கி தலைவராக இருந்தார். அப்படி தான் வந்து அன்றைக்கி கையெழுத்து போட்டார். இது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இறுக்கமான நிலைமை இருந்தது. பேராசிரியர் அன்பழகன் பக்கத்தில் இருந்தார், கலைஞர் அவர்கள் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் முகத்திலும் ஒரு இறுக்கமான நிலைமை ஏற்பட்டது. அந்த தேர்தலை என்ன பண்ணாங்க அப்படின்னா 63 தொகுதி கொடுத்த காங்கிரஸால் வெறும் 5 தொகுதி தான் ஜெயிக்க முடிஞ்சுது. அதுவும் கன்னியாகுமரி பார்டரில் தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சுது. வெளியில் என்ன பேசப்பட்டதுன்னா திமுக என்ன பண்ணாங்கன்னா 63 தொகுதி வாங்கினீங்கல்ல, இந்த 63 தொகுதி உங்கள் சக்தியை காட்டுங்க, உங்கள் பலத்தை காட்டுங்க, திமுக விட்டுவிட்டது, அவர்கள் முறையாக வேலை பார்க்கவில்லை, சரியாக வேலை பார்க்கவில்லை அப்படிங்கிற கருத்து அன்னைக்கு வெளியாச்சு. ஆனால் காங்கிரஸ் சக்தி என்னன்னா அந்த 5 சீட்டு தான், அதுவும் அந்த பார்டரில் வாங்கிட்டு 5 சீட்டு தான். மற்ற இடங்களில் வந்து அவங்களால் ஜெயிக்க முடியாது, உன் தகுதி இவ்வளவு தான் அப்படின்னு அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி நிரூபிச்சு காமிச்சிட்டார். இன்னைக்கு அப்படிப்பட்ட காங்கிரஸ் வந்து பின்னாடி உடனே அவங்க தொகுதி உடன்பாடு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து கூட்டணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து உரிய மரியாதை திமுக கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ மறுபடியும் முரண்டு பண்ணுறாங்க அவங்க. இதற்கு வந்து சரியான பாடத்தை திமுக தலைவர் புகட்டணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக இதை இழுபறி காட்டுறாரு. வேணுகோபால அதனால சந்திக்காமல் இருக்காரா? அப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த அனுபவங்கள்லாம் அவரும் கூட இருந்து பார்த்தவர் தானே. அதனால் காங்கிரஸுக்கு அத்துமீறி, அதாவது சக்திக்கு மீறி அவங்க தங்களுடைய தொகுதியில் கேட்குறாங்க. இப்போ சக்தி மீறி தொகுதி கேட்கும்போது நம்மளும் அனுப்பிச்சு சமாதானமாக பேசி பார்த்தோம். டெல்லிக்கு அனுப்பிச்சு கனிமொழி அவர்களை அனுப்பிச்சு பேசி பார்த்தோம். வேறு மறைமுகமாக சில தொடர்பு மூலம் பேசி பார்த்ததாக சொல்கிறாங்க. அப்படி பேசி பார்த்தது கூட இவர்கிட்ட இவ்வளோ பிடிவாதமாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அவருக்கு தெரியும் ஸ்டாலின் அவருக்கு நிச்சயம் மாணிக்கம் தகவல் கொடுத்து ராகுல் காந்தியுடைய அனுமதி இல்லாமல் அப்படி பேச மாட்டார் அப்படிங்கிற விஷயம் அவருக்கும் நல்லா தெரியும். அதனால் வந்து அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்கள் எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் இல்லை, ரொம்ப முரண்டு பிடிச்சிங்கன்னா உங்களை ஒதுக்கி வைப்போம்னு ஒரு எச்சரிக்கை, மறைமுக எச்சரிக்கை. இது கேசி வேணுகோபால் வந்து இப்போ என்ன சொல்லுங்க, எல்லா கட்சியோடும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு உங்களோட பேசுகிறோம், லாஸ்ட்டில் தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோடிட்டு கான்செப்ட். இல்லை, இந்த ஒரு தேசிய கட்சியை இந்த நிலைப்பாடுக்கு திமுக அரசு தள்ளும் பொழுது அவங்களுக்கு வந்து மற்ற இடங்களில் ஓப்பனிங் இருக்கிறத அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா திமுகவுக்கு இது பாதிப்பாக ஏற்படாதா? அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அடுத்த கட்சி எது தாவேக்காக தான் இருக்க முடியும். அதிமுக இல்லை இன்னைக்கு. ஏன்னா பாஜக கூட அவங்க கூட்டணி உறுதிப்படுத்திட்டாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தோடு தான் கூட்டணி போவாங்க. இப்போ விஜய் என்ற ஒரு சக்தி உள்ளே நுழைந்த பிறகு தான் காங்கிரஸ்க்கு இந்த பேரம் பேசுகிற சக்தி அதிகரிச்சிருக்கு. நீங்கள் இல்லைன்னா நான் விஜய் கூட போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்க போய் தான் காங்கிரஸ் ஒரு முரண்டு பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நிலைமையில் இருக்குது. ஆனால் காங்கிரஸுக்கு வேலை பார்க்க கீழே போஸ்டரோட கூட ஆள் கிடையாதுங்கிறது தான் உண்மை. காங்கிரஸ் கட்சியில் உள்ள தலைவர் எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, தொண்டர்கள் தான் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. அதனால் கோஷ்டி மோதல்கள் வேறு. இந்த நிலைமையில் காங்கிரஸில் உள்ள ஒரு சில எம்எல்ஏக்கள் கூட திமுக பக்கம் சாஞ்சிடுவாங்க. நிறைய நிர்வாகிகள் வந்து திமுக பக்கம் நின்று வேலை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம வேலை பார்க்க வச்சிடலான்ற ஒரு நம்பிக்கையும் திமுக கிட்ட இருக்கிறதா தெரியுது. அதனால தான் அவங்க காங்கிரஸை எடுத்து விட்டு வெடிக்க. இப்போ கலைஞர் இருக்கும்போது அந்த 64 சீட்டுகளை கொடுத்து அவர்களை பின்னுக்கு தள்ளி மீண்டும் அவர்களை வந்து சரி பண்ண மாதிரி
தாவேக்காக்கு போங்க, உங்க நிலைமை என்னன்னு தெரியும், அதுக்கப்புறம் மீண்டும் திமுகவை நீங்க தேடுவீங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடை உருவாக்குறதுக்கா இந்த விஷயங்கள் நடக்குதா? இல்லை, உங்கள் பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தாவே கேட்ட போய் கூட நின்று பார்த்துக்கோங்க, உங்களுடைய பலம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஜெயலலிதா அம்மையாரோட நாடாளுமன்ற தேர்தல் 2016 நினைக்கிறேன், இந்த நாடாளுமன்றத்தில் 39 தொகுதிகளில் ஜெயலலிதா அம்மையார் அதிமுக அமோக வெற்றி பெற்றது. ஜெயலலிதா தான் பிரைம் மினிஸ்டர் கூட சொல்கிற அளவுக்கு அவங்க பேசிக்கிட்டு அதிமுக பிரச்சாரம் நடத்துகிறாங்க. அந்த நேரத்தில் காங்கிரஸ் பூரா தோல்வி அடைஞ்ச போது அது நாம் தமிழர் கட்சியினுடைய ரோல் மிகப்பெரிய ரோலாக இருந்தது. காங்கிரஸ் வைக்கிற தொகுதிகளெல்லாம் போய் இவங்க வந்து தமிழர்களுக்கு எதிரானவர்கள், ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்தவர்கள், இவரை தமிழ்நாட்டிலே தலதூக்க விடக்கூடாது அப்படின்னு அவங்க பண்ணதுனால பிரச்சாரம் மிகப்பெரிய வீச்சை ஏற்படுத்துச்சு. அதனால் வந்து காங்கிரஸ்க்கு வந்து தோல்விங்கிறது பெரிய தோல்வியை ஏற்படுத்துச்சு அந்த தேர்தலில் கூட. அதனால் திமுகவும் கூட தோல்வி அடையக்கூடிய நிலைமை உருவாச்சு. அதனால் காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய சக்தி ஒன்றும் கிடையாது. நீங்கள் தாவேக்கா பக்கம் போனால் போய்க்கோங்க, தாவேக்கா பக்கம் போனாலும் உங்களால் எந்த அளவுக்கு தனித்து நின்று செயல்பட முடியும் அப்படின்னு உங்கள் லட்சத்துக்கு காங்கிரஸ் தாவேக்கா தெரிஞ்சுக்குவாங்க, அங்கே போயிருக்குங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. காங்கிரஸ் அந்த பக்கம் போகும்போது தாவேக்காவுக்கு சில பலவீனங்கள் ஏற்படும். இல்லை, தாவேக்காக்குள்ள காங்கிரஸ் போகிற டைமில் அது வந்து அவங்களுக்கு பலமாக இருக்குமா, பலவீனமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? தாவேக்கா பக்கம் போன காங்கிரஸ் போச்சுன்னா அவங்களுக்கு பலம்ன்றது என்னன்னு கேட்டால், தேசிய கட்சி ஒன்று தங்களை அங்கீகரிச்சதுக்கு, அதாவது நிரூபிக்கப்படாத கட்சி தாவேக்கா வந்து தேர்தலில் வந்து இன்று தங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன நிரூபிக்கப்படாத ஒரு கட்சின்ற விமர்சனம் எழுந்துள்ள நிலையில் தாவேக்காவிற்கு செல்வாக்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறது காங்கிரஸ் கூட்டணி வரும்போது அவங்களுக்கு ஒரு கிடைக்கும். காங்கிரஸ் ஒரு பிராண்டு தான், அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்கிறது அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். அதே நேரத்தில் காங்கிரஸ் தாவேக்கா பக்கம் போச்சுன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் எங்களுடைய இரு கண்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நாம் தமிழர் கட்சியில் உள்ள தம்பிகள்லாம் அந்த பக்கம் போயிடுவாங்க, அவங்க வாக்குகள் வந்து அந்த பக்கம், ஏன் தமிழ் தேசியம் அவங்களும் தான் கையில் எடுத்திருக்காங்க, போயிடுவாங்கன்ற ஒரு கருத்துலாம் வெளியே போயிடுச்சு. ஆனால் காங்கிரஸ் அந்த பக்கம் போனால் நாம் தமிழர் தம்பிகளோ அல்லது நாம் தமிழர் ஆதரவு வாக்குகளோ தாவேக்கா பக்கம் போகிறது தடுக்கப்படும். தமிழ் தேசியத்தின் பக்கம் திரண்டிருக்கிற இளைஞர்கள் வந்து அந்த பக்கம் திரும்பி போக மாட்டாங்க. இது பெரிய பலவீனமாகவே இருக்கும். காங்கிரஸ் தொகுதியெல்லாம் போய் நாம் தமிழர் சீமான் அவர்கள் போய் பிரச்சாரம் பண்ணாருன்னா நிச்சயமாக அது பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். தாவேக்கா இந்த தேர்தலில் வந்து எந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த தேர்தலை சந்திக்கும்? ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரப்படி என்ன நிலை தாவேக்காக்கு இருக்கு? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நடிகர் வந்தார், ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தார், எல்லா நடிகர்களும் அப்படியே போவாங்க, ரசிகர்கள் வந்து கூட்டம் வரும், நடிகரை பார்க்க கூட்டம் வராதா அப்படிங்கிற வழக்கமான விமர்சனம் விஜய் அவர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் மற்ற நடிகர்கள் இது வேறுபட்டு தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்திட்டார். எப்படின்னா, இப்போ டி ராஜேந்தர் லட்சிய திமுகன்னு ஆரம்பித்தார், சரத்குமார் ஆரம்பித்தார் கட்சி சமுத்திர மக்கள் கட்சின்னு, நம்முடைய பாக்கியராஜ் கூட ஒரு கட்சி எம்ஜிஆர் கழகம்னு ஏதோ ஒன்று ஆரம்பித்தார். ஆனால் அவங்க கட்சியை அவங்களுக்கு ரசிகர்கள் இருந்தாங்க, சரத்குமார் அவர்களுக்கு ரசிகர்கள் இருந்தாங்க, இவருக்கு நம்முடைய பாக்கியராஜுக்கு பெண்களே ரசிகர்களாக இருந்தாங்க அவருடைய படங்களுக்கு. ஆனால் அவர் கட்சியை ஆரம்பித்த போது அவருக்கு வந்த கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அட்டர் ஃபெயிலியராக போச்சு. பெரிய தோல்வி தான், கூட்டமே வராது அவங்களுக்குலாம், பெரிய அளவுக்குலாம் கூட்டம் வரல. இவர் லட்சிய திமுக ஆரம்பித்த டி ராஜேந்தர் அவர்களுக்கு கொஞ்சம் கூட்டம் வந்தது. வந்ததுன்னா அவர் திமுக பின்னணியிலேருந்து வந்தவர், சிறந்த பேச்சாளர், அவர் நல்ல பேச்சாளர். அதனால் அவர் பார்க்க கொஞ்சம் கூட்டம் வந்தது. ஆனால் விஜய் அவர்களுக்கு வந்த கூட்டம் வந்து மிகப்பெரிய கூட்டம். வெறும் இளைஞர்களும் ரசிகர்களும் மாத்திரம் வந்திருக்காங்கன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் நிச்சயம் வந்திருக்காரு. எங்கே போனாலும் கூட்டம் வருது. அதோட பெண்கள் கூட்டம் நிறைய வருது. பெண்கள் கூட்டத்தில் சில குடும்பமாக வர்றாங்க. பணம் கொடுத்து இவங்கெல்லாம் விஜய்க்கு ஆட்களை கூப்பிடல. மற்ற எல்லா கட்சிகளையும் பணம் கொடுத்து ஆட்களை திரட்டி அவங்க கட்சிக்கு பலம் இருந்தாலும் கூட பணம் கொடுத்து ஆட்களை திரட்டி தாங்கள் பெரிய சக்தியாக காட்ட முயற்சி பண்ண. ஆனால் எந்த பணமும் கொடுக்காம தன்னெழுச்சியாக விஜய்க்கு வருவதை நம்ம பார்க்க முடியுது. எல்லா மாநாட்டிலையும் பார்க்க முடியுது. அவருடைய பிரச்சார கூட்டம் அவர் போனார்னா ஊர்ந்து தான் போக வேண்டியது இருக்கு அவருடைய. இதெல்லாம் பார்க்கும்போது அதோட இது மட்டும் இந்த கூட்டம் சேர்றது மட்டும் இல்லை, அவர் கட்சியை எப்படி கட்டமைக்கிறாரு அப்படிங்கிறதையும் எல்லாரும் கவனிக்கிறார். அவர் கட்சி நிர்வாகிகளை நியமித்தார். முதல்ல எந்தெந்த பொறுப்புக்கு யார் நியமிக்கிறது அப்படின்னு சொல்லி கட்சி நிர்வாகிகளை நியமித்தார். அதே மாதிரி மாவட்ட நிர்வாகிகளை நியமித்தார். அதே மாதிரி வட்டார நிர்வாகிகளை நியமித்தார். அதே மாதிரி பூத் ஏஜென்ட்டுகளை, அதாவது வாக்குச்சாவடி முகவர்களையும் அவர் வந்து நியமித்து ஒரு கட்டுக்கோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த 3 ஆண்டுகளில் அவர் படிப்படியாக ஒவ்வொரு ஏற்பாடு அவர் அண்டர் கிரவுண்ட் ஒர்க், அதாவது கிரவுண்ட் ஒர்க் தான் சொன்னார்.
கிரவுண்ட் ஒர்க்கை வந்து நல்லா பண்ணிட்டு வர்றதையும் பார்க்குறாங்க அவங்க. இந்த கிரவுண்ட் ஒர்க்கு, அவருக்கு வரக்கூடிய கூட்டம், அவர் பேசக்கூடிய பேச்சு, ஒரு கிட்டத்தட்ட 53 ஆண்டுகளாக திராவிட இயக்கம் மாறி மாறி ஆட்சி செய்ததுனால ஏற்பட்ட அதிருப்தி, ஒரு புதுசாக ஒரு ஆளை கொடுக்கலாமே அப்படின்னு தமிழக மக்களுடைய மண்டலத்தில் ஏற்பட்ட எண்ணம். பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டால், தேசிய கட்சிகளை விரும்ப மாட்டாங்க தமிழக மக்கள். என்றைக்குமே 67 முடிஞ்சிருச்சு. தேசிய கட்சிகள் நமக்கு நம்பகமானவர்கள் இல்லை. அவங்க தேசிய தலைமை டெல்லி என்ன சொல்லுதோ அதான் கேட்பாங்க. தமிழ்நாட்டை பற்றி யோசித்து முடிவெடுக்கக்கூடியவங்க இல்லை அப்படிங்கிறத காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை நம்ம பார்த்துருக்கோம். அதனால கம்யூனிஸ்ட் கட்சியோ இவங்களையும் அவங்க தமிழக மக்கள் நம்புறதில்ல. மாநில கட்சிகளை தான் அவங்க நம்புவாங்க. இப்போ ஒரு மாற்று கட்சியாக, ஒரு மாநில கட்சியாக உருவெடுத்திருக்கு தமிழக வெற்றி கழகம். அப்படின்போது இவங்க மாற்று சக்தியாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத மற்ற எல்லா கட்சிகளும் உணர்ந்துருக்குது. இப்போ பல கட்சிகள்ல இருந்து பல முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் தாவைக்கால தொடர்ந்து சேர்ந்த வண்ணம் இருக்காங்க. இந்த வாட்டி இந்த 234 தொகுதிகளில் வந்து நிற்க வைக்கக்கூடிய வேட்பாளர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்புகள் கொடுத்து மீண்டும் தாவேக்கா வந்து ஒரு சரியான இடத்துக்கு கொண்டு வரத்துக்கான வேலைகளை செய்ய வாய்ப்பு இருக்கா? அதாவது இவர் வந்து பிற கட்சியில் உள்ள அனுபவம் வாய்ந்தவர்களே எடுத்துக்கிறார். இவர் செங்கோட்டையன் போன்ற அனுபவம் வாய்ந்தவர்கள் வரும்போது, அந்த கட்சியில் அனுபவம் வாய்ந்தவர்கள் இங்கே வரும்போது அந்த அனுபவம் நமக்கு பயன்படும் நினைக்கிறார். கட்சியின், அதாவது மக்களை திரட்டுவது, வாக்குச்சாவடிகளை எப்படி பணியாற்றுவது, நிர்வாகிகளை எப்படி செயல்படுத்துவது, தொண்டர்களை எப்படி ஊக்குவிப்பது, இதெல்லாம் வந்து அவங்களுக்குலாம் கைவந்த கலையாக இருக்கும். அதனால் அப்படிப்பட்ட தலைவர்கள் செங்கோட்டையன் வந்து தொடர்ந்து வெற்றி பெற்று வரக்கூடிய ஒரே ஒரு தடவை இடையில தோல்வி அடைஞ்சார். அதனால் அவருக்கு அந்த அனுபவம் இருக்குது. அதனால் எப்படி அணுகுவது அப்படிங்கிற அனுபவம்லாம் அவருக்கு இருக்கிறதுனால அப்படிப்பட்ட அனுபவம் வாய்ந்தவர்களை இவர் சேர்த்து பயன்படுத்த நினைக்கிறாரு. அதே நேரத்தில் வந்து அதிக அளவில் இவர் வந்து ஆட்களை வெளியிலேருந்து வரக்கூடிய மற்ற திராவிட இயக்கத்திலேருந்து வரக்கூடிய தலைவர்களை சேர்த்தாருன்னா இமேஜ் பாதிக்கப்படும். அவங்க அனுபவத்தை பயன்படுத்தி சிலரை பயன்படுத்திக்கலாம். ஆனால் எல்லாரும் வந்தாலும் இந்த கட்சி இமேஜ் அதிகம் நினைச்சாருன்னா தவறாக தான் முடியும். இவருடைய இமேஜ், இப்போ கட்சியோட இமேஜ் பாதிக்கப்படும். இன்றைக்கி ஊழல் புகார் கூட சொல்ல முடியாது, ஆட்சிக்கும் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, ஊழல் புகார் சொல்ல முடியாது. அதனால் வந்து இவர் வந்து அந்த மாதிரி தலைவர்களை சேர்க்கும்போது மிகவும் பார்த்து ஜாக்கிரதையாக சேர்த்தால்தான் சரியாகும். இப்போ சேலத்தில் நடந்த இந்த மக்களை சந்திக்கும் கூட்டத்தில் விஜய் வந்து சொல்கிறாரு, பொலிட்டிக்கல் பாம்புன்றதை நான் ஃபஸ்ட்டு மாநாட்டில் வந்து போட்டேன், இன்றைக்கி வெடிச்சுக்கிட்டு இருக்கு, தொடர்ந்து வந்து எல்லா கட்சிகளும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தினதே விஜய் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மை? அந்த நிலைப்பாடுனால்தான் இப்போ காங்கிரஸ் முரடு பிடிக்குதா? விஜய் சொல்றது 100க்கு 100 உண்மை. அவர் வந்து எடுத்த உடனே என்னுடைய நான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அவங்க விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சாலும் கூட ஆட்சியில் எல்லாருக்கும் பங்கு கொடுப்போம், அதிகாரத்திலேயே நாங்கள் பங்கு தருவோம் அப்படின்ற கோரிக்கை அவர் முன்வைக்கிறார். அப்படின்ற இதை முன்வைக்கிறார். அப்போ அவருடைய முன்வைக்கிறதுக்கு காரணம் குறிப்பாக ஆதவ அர்ஜுனா அவர்கள். ஆதவ அர்ஜுனா அவர்கள் விடுதலை சிறுத்தைகளிலிருந்து வெளியே வரும்போது அவர் எழுப்புனது என்னன்னா, விடுதலை சிறுத்தைகளுடைய முழக்கமான ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறது தான். அதை நாங்கள் தருகிறோம் அப்படின்னு இவர் அதை முன்வைக்கிறார். இவர் ஆஃபர் பண்ணுறாரு விஜய் அவர்கள். அப்படி ஆஃபர் பண்ணதுனால இன்னைக்கு காங்கிரஸ் இவ்வளோ முரண்டு பிடிக்குதுன்னா விஜய்லேயே தான் முரண்டு பிடிக்க வேறு வழியே கிடையாது. அவங்களுக்கு நேராக போய் திமுக போய் அவங்க கொடுத்து சீட்டை வாங்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். அவங்க சக்திக்கு இவ்வளோதான் உனக்குன்னு சொல்லி சீட்டு கொடுப்பாங்க, அதுக்கேற்ற பேர் வாங்கி உட்காந்துருக்காங்க. விஜய் வந்ததுனால தான் அந்த விசிகாவிலையும் அந்த குரல்கள் எழுந்தன, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் அந்த குரல்கள்லாம் எழுந்தன. தாவேக்கா பக்கம் போகணும், இல்லை அதிகமான சீட்டு வேணும், ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும்னு. ஆனால் சில சமரசங்களை திருமாவளவன் அவர் செய்து கொண்டிருக்கிறதாக தான் தெரிகிறது. அதுக்கு என்ன காரணம், பின்னணி என்ன என்று புரியவில்லை. ஆனால் நிச்சயமாக இவர் சொன்ன அந்த பாம்பு வெடிச்சு தான் இருக்குது. தாவேக்காவினுடைய தேர்தல் அறிக்கை என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழக மக்களுக்கு தரும், நம்புங்க, உங்களை யாரையும் கைவிட மாட்டேன்னு சொல்கிறாரு. எல்லாரும் கொடுக்காத ஒரு விஷயத்த என்ன வந்து புதுசாக இவர் வந்து கொடுப்பாருன்னு மக்கள் நம்பணும். மக்கள் வந்து தேர்தல் அறிக்கை வெளியான பிறகுதான் அவர் என்ன புதுசாக கொடுக்க இது பண்ணியிருக்கிற முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஆனால் தேர்தல் அறிக்கைக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்குது. தேர்தல் அறிக்கை வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். அவருக்கு தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் போது மக்களுடைய தேவைகளையும் மக்களுடைய அபிலாஷைகளையும் நிறைவேற்றக்கூடிய விதத்தில் இருந்தால் நிச்சயமாக அவர் சொல்றது ஒர்க் அவுட் ஆகும். 234 தொகுதிகளிலும் தாவேக்கா நிற்க வைப்பதற்கு ஆட்கள் இருக்காங்களா? அப்படியே நின்றாலும் அது வெற்றி வாய்ப்பை கொடுக்குமா? 234 தொகுதியிலும் தாவேக்கா நிற்க வைக்க நிச்சயமாக ஆள் இருக்காங்க. நிச்சயமாக நம்ம பார்க்குறோம்.
ஏன்னா அவருடைய விருப்ப மனு கேட்கும்போது குவிஞ்சு விட்டார்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் குவிந்து விட்டார்கள். அப்படி குவிஞ்சதோடு மட்டும் இல்லாமல் விஜய்க்காக நிறைய பேர் விருப்ப மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு திமுக அதிமுகவோட விருப்ப மனு தாக்கல் பண்ணுவாங்களான்றது தெரியல. ஆட்கள் இருக்கிறாங்க, 234 தொகுதியும் ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் 234 தொகுதியிலும் தனித்து இவர் நிற்கும்போது மக்கள் தான் அதை முடிவு செய்யும். மக்கள் மனசுல மாற்றம் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக இவங்களுக்கு ஒரு தனி மெஜாரிட்டி கிடைச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சில கருத்து கணிப்புகள்லாம் இப்போ வெளியாகிற கருத்து கணிப்புகள்லாம் தாவேக்காக ஆதரவாக இருக்குது. சென்னையிலே கூட 5 தொகுதியில் கைப்பற்றுறது சாதாரண விஷயம் இல்லை. அதோட இவங்க தேர்தல் களத்தில் எப்படி பணியாற்றுறாங்க, தேர்தல் களத்தில் விலை போகாத ஆட்களை வச்சு இவங்க வாக்காளர்களை கொண்டு வந்து சேர்க்கறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்கும் தேர்தல் நேரத்தில். அந்த நேரத்தில் இவங்க எவ்வளோ விஜிலண்டாக இருந்து அவங்க பணியாற்றுறாங்க, எவ்வளோ விழிப்போடு இருந்து அவங்க அதை செய்கிறாங்க, விலை போகாத ஆட்களை நியமித்து பண்ணுறாங்கன்றதை பொறுத்து அவங்களுடைய வெற்றியோ அல்லது வாக்கு சதவீதத்தின் அளவோ அதிகரிக்கும். இப்போ நீங்கள் பல சட்டமன்ற தேர்தல்களை சந்திச்சிருப்பீங்க, அதற்கான களப்பணிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 2026 தேர்தல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மக்களுக்கு கொடுக்குமா? இந்த 2026 தேர்தலில் வந்து மாற்றத்தை மக்களுக்கு நிச்சயமாக கொடுக்குன்றது மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. இருந்தாலும் நான் எதிர்பார்க்கறதுன்னு நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படும். 2026 தேர்தல்ங்கிறது ஒரு மாற்றத்திற்கான ஒரு தேர்தலாக தான் இருக்கும். குறிப்பாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மும்முனை போட்டி 4 முனை போட்டின்னு சொல்லுவாங்க. மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று இருக்குது, நாம் தமிழர்னு ஒன்று இருக்குது, திமுக அதிமுக கூட்டணின்னு இருக்குது. 4 முனை போட்டின்னு சொன்னாலே நேரடி போட்டிங்கிறது திமுக அதிமுக கூட்டணி கிடையாது தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. ஆனால் இந்த வரப்போகிற தேர்தல் நிச்சயமாக மும்முனை போட்டிங்கிறது உண்மையான மும்முனை போட்டியாக தமிழக வெற்றி கழகம் திமுக அதிமுக இந்த மும்முனை போட்டிங்கிறது உண்மையான மும்முனை போட்டியாக நடக்கும். வெறுமனே மக்கள் நல கூட்டணி ஒரு முனை, இவங்க நாம் தமிழர் ஒரு முனைன்னு இப்படி 4 அணியாக போட்டி போடுற மாதிரி காட்டுவாங்க இல்லையா, 4 பேராக பிரிஞ்சு போட்டி போடுற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் நேரடி போட்டிங்கிறது அவங்க 2 பேருக்கு உண்மையாக இருக்கும். அதே உண்மையான நேரடி போட்டிங்கிறது இந்த 3 கூட்டணிகள் கிடையாது தான் இருக்கும். இப்போது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு தமிழகத்தில் மிகப்பெரிய ரோல் அண்ணாமலையை வச்சு பண்ணாங்க. இன்றைக்கி அண்ணாமலையே ஓரம் கட்டப்பட்டிருக்காரு. காரணம் என்ன? ஓரம் கட்டப்பட்ட பிறகும் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி வந்து அதே வலுவோடு இருக்கா? இப்போ அண்ணாமலை அவர்களை சரியாக பயன்படுத்தாது பாரதிய ஜனதா கட்சிங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளவங்களே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. பாரதிய ஜனதா கட்சியை வளர்ச்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கிராமந்தோறும் அறிமுகப்படுத்துறதுக்கும் அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சாரமும் அவர்களுடைய செயல்பாடும் தீவிரமாக இருந்தது. ஆனால் சில பல காரணங்களை சொல்லி அவரை அதுவும் தேர்தல் நேரத்தில் அவர் ஓரங்கட்டுறது அப்படிங்கிறது பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக தான் இருக்கும். ஒரு பெரிய பிரச்சார பீரங்கி அவங்க இழந்த மாதிரி தான் இருக்கும். அண்ணாமலை அவர்களை ஓரங்கட்டதுனால அதிருப்தி அடைவாங்க. அந்த கட்சியில் ஏற்கனவே அதிருப்தி அடைஞ்சிருக்கிறாங்க, நிறைய தொண்டர்கள் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. அவர் ஓரங்கட்டது மூலம் மிகப்பெரிய அதிருப்தி தான் ஏற்படும். ஆனால் அவர் இதை மேலிடம் உணர்ந்திருக்குமானா நிச்சயம் உணர்ந்திருக்கு. ஏன்னா அவங்க உளவுத்துறையிலேருந்து எல்லா அறிக்கையும் அவங்க இருக்குது. இருந்தாலும் அவங்க அதை சரியாக பயன்படுத்தினாலும் அந்த பாரதிய ஜனதா வாக்கு சதவீதம் குறையாமல் இருக்கும். இல்லை, உளவுத்துறை முறையாக சரியாக செயல்பட்டனால்தான் அவர் சேர்த்த சொத்துக்கள் மற்றும் அவர் உருவாக்கிய நிறுவனங்கள் இது போன்ற பல விஷயங்களில் அவர் பேர் அடிபட்டதுனால தான் அவர் தனித்து ஒரு கட்சியை ஆரம்பிக்கிற அளவுக்கு ஒரு தனிமையாக வலு பெறுறாருன்றதுக்காக தான் அவர் ஓரம் கட்டப்பட்டதாக சொல்கிறார். அது உண்மையா? நிறுவனம் ஆரம்பிக்கிறது இதை பற்றி அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு. அவருடைய மனைவி ஆரம்பித்த நிறுவனம், அடுத்து அவங்க வாங்கின நிலம், இதை பற்றியான விளக்கத்தை அவர் கொடுத்துருக்கிறாரு. சப்போஸ் திமுகவினரை அவர் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டுகள்லாம் கூட சொன்னாங்க. அதாவது யாரை பற்றி சொன்னாருன்னா அவங்க உடனே இவர் சரி கட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் குற்றச்சாட்டுகள்லாம் சொன்னாங்க. ஆனால் எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படலை. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியிலையும் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் யார் எந்த தலைவர்களும் அவருக்கு எதிரான தலைவர்கள் கூட அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை சொன்னது இல்லை. ஆனால் என்ன காரணத்துக்காக அண்ணாமலையை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு முதல்ல எடப்பாடியுடைய சமாதானப்படுத்தி அதிமுக கூட்டணிக்காகன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு ஏற்கனவே அண்ணாமலைக்கு எதிரான ஒரு லாபி பாரதிய ஜனதா கட்சியில் இருக்குது. அந்த லாபி என்ன பண்ணி இந்த தருணத்தை பயன்படுத்தி அவர் மாநில தலைவராக இல்லாத போது ஒரு 6 தொகுதியை மாத்திரம் ஒதுக்கி நீங்கள் பாருங்கன்றது, அவரை டிஸ்கரேஜ் பண்ணுறது, இதன் மூலமாக அந்த பணியை அவருக்கு எதிரான கோஷ்டி பாரதிய ஜனதாவோட செஞ்சுக்கிட்டு இருக்கு. நயினார் நாகேந்திரனை தமிழக பாஜக தலைவராக போட்டதே 2 விஷயத்துக்காக தான் சொல்லப்பட்டுச்சு. ஒன்று அதிமுகவோடு சாதகமாக போகிறதுக்கும் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளை ஒன்றாக இணைத்து கொண்டு போகிறதுக்காக தான். ஆனால் அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் நேரடி போட்டியும் பல பிரச்சனைகள் முன்வைக்கிறதா சொல்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போவாருங்கிறது
தவறான ஒரு கருத்து. ஏன்னா அவர் அதுக்காக எல்லாரும் முரண்படுவார்னு சொல்ல, அவர் ஒரு சாஃப்ட் இன் நேச்சர், அவர் ஒரு மென்மையான அணுகுமுறை எல்லாத்தையும் பின்பற்றக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். அது ஆனால் நயினார் நாகேந்திரன் கொண்டு வந்து அதிமுகவிலிருந்து வந்தவர் அவர். ஆனால் அதிமுகவில் தலைவர்களோட நெருக்கமாகவும் நட்பாகவும் பேசக்கூடிய இது அவருக்கு கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குது. அதனால தான் அவர் கொண்டு வந்தாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஒருமித்த கருத்தை ஏற்படுத்திக்கலாம் நயினார் நாகேந்திரன் கொண்டு வரல. ஆனால் இப்போ ஒரு நயினார் நாகேந்திரன் வந்து அண்ணாமலை அரவணைச்சு கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் மேலிடம் வேற மாதிரி நினைக்கிறேன். இங்கே உள்ள அந்த அண்ணாமலை எதிர்ப்பு கோஷ்டி இருக்காங்க இல்லையா, அண்ணாமலை எதிர்ப்பு கோஷ்டின்னு சொன்னா சொல்லுங்க, அண்ணாமலை எதிர்ப்பு கோஷ்டி இருக்காங்க இல்லையா, அந்த எதிர்ப்பு கோஷ்டி அந்த லாபி இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு இதை பயன்படுத்தி. இப்போ நயினார் நாகேந்திரன் வந்து த்ரிஷாவை பற்றி விஜயை வந்து ஒரு விஷயத்தை நான் வந்து சுட்டி காட்டணுன்ட்டு த்ரிஷாவை உள்ளே இழுத்துருக்காரு. அது வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்திலையும் எல்லா மக்களும் எதிர்ப்பும் வந்து நயினார் நாகேந்திரனுக்கு ஏற்பட்டிருக்கு. அரசியல்னா என்ன வேணா பேசலாமா, இந்த இடத்துல வந்து அவர் பதிவு பண்ணது சரியா? நயினார் நாகேந்திரன் அவர் என்ன சொன்னது, முதல் த்ரிஷா விட்டு விஜய் வெளியே வரட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது வந்து அரசியலே கிடையாது. முதல்ல இது வந்து தனிப்பட்ட தாக்குதல், அந்தரங்கமான வாழ்க்கை தாக்குதல். அதோட ஒரு பெண்மை வேற இழுத்து விடுறாங்க. அவங்க சரியானவங்களா தவறானவங்களா நமக்கு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய இது அதிகாரம் நமக்கு கிடையாது. நயினார் நாகேந்திரனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு நடிகையை இழுத்து விட்டு இவர் பேசுறதுங்கிறது, பொது வாழ்க்கையே இல்லாத நடிகை அவங்க இழுத்து விட்டு பேசுறதுங்கிறது மிக மிக தவறான. இந்த கேரக்டர் அசோசியேஷனுங்கிறது அரசியலில் வளர்ந்து வர்றவங்களை பார்த்து இந்த மாதிரிலாம் அவங்க இமேஜை டேமேஜ் பண்ணுறது, அதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நயினார் நாகேந்திரன் பேசுனா மிக மிக தவறான ஒரு விஷயம். அவரும் வருத்தம் தெரிவிச்சிருக்கார். அதே நேரத்தில் வானதி சீனிவாசன் சொல்லியிருக்கிறாங்க, எனக்கே வருத்தம் தான், மென்மையாக பேசுகிற ஆள் நபர் ஏன் இப்படி பேசினார் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. திமுகவிலேருந்து தமிழிசை தங்கப்பாண்டியன் அவர்களும் இதை கண்டிச்சிருக்கிறாங்க. அவர் கண்டித்தது மிக நியாயமான ஒரு விஷயம்தான். அதிமுகவிலிருந்து எந்த கருத்தும் அவர் தெரிவிக்கவில்லை, ஆனால் திமுகவில் வந்து தெரிவிச்சிருக்கிறார்கள். இது அவர் கண்டித்து மிக நியாயமான விஷயம் தான் நான் சொல்கிறேன். இதே மாற்றுக் கட்சி திமுகவோ அதிமுகவோ இது போல ஒரு பெண்ணை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரியோ தொடர்பு படுத்தி பேசினால் இந்நேரம் பூகாரகமாக வந்து வெடிச்சிருக்கும். ஆனால் இதற்கு வந்து அண்ணாமலை வந்து வருத்தம் இருந்தாலும் அவர் தான் வந்து மன்னிப்பு கேட்டார். இதே போல் மற்ற கட்சிகள் வேற யாருனாலும் சொல்லிட்டா இவங்க விட்டுடுவாங்களா? எந்த கட்சி சொன்னாலும் தப்பு, பாரதிய ஜனதா கட்சி சொன்னாலும் தப்பு, வேற எந்த கட்சி இந்த மாதிரி பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி அந்தரங்க விஷயத்தை பற்றியெல்லாம் பேசி டேமேஜ் பண்ணுறதெல்லாம் தப்பு. அது ஆரம்ப காலத்தில் நிறைய திராவிட இயக்கங்கள் செஞ்சுருக்கு. திராவிட இயக்கங்களுடைய பிரதான பணியை ஒருத்தர் நல்ல முன்னுக்கு கொண்டு பெரியவர் வந்தால் உடனே அவரை டேமேஜ் பண்ணுறது, எம்ஜிஆர் அவர்களை டேமேஜ் பண்ணுவாங்க திமுககாரங்க. அதுமாதிரி கலைஞர் அவர்களை வந்து அந்தரங்கமான விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இழிவுபடுத்தவங்க அதிமுககாரங்க. இதை பகிரங்கமாக அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த காலத்தில் டிவி மீடியா சோஷியல் மீடியாலாம் நம்ம புத்தகங்களை போடுவாங்க, ஒரு ஆபாச புத்தகம்னு ஒன்று போட்டு அதில் இந்த மாதிரி தலைவரை இழுத்து விடுறது, இந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் பிரச்சாரங்கள்லாம் நடந்திருக்கு. அடுத்து தனித்தனியாக சில பேர் பத்திரிகை நடத்தி அதில் வந்து மிக இழிவாக தான் எழுதியிருக்கிறாங்க. இது அவங்களாம் செஞ்சு வழக்கமாக செய்கிறது. அதாவது ஏன்னா காமராஜர், கக்கன் போன்றவர்களே விமர்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு கடிதத்தில் கலைஞர் கருணாநிதி கூட எழுதினார். கலைஞர் கருணாநிதியை நெடுஞ்செழியன் வந்து மிக இழிவாக பேசியிருக்கார் ஒரு கட்டத்தில். அப்போ கலைஞரே எழுதினார், காமன் கக்கன் இப்படிலாம் பேசக்கூடிய ஒரு காவலர் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு. ஆனால் இவரும் விமர்சனம் பண்ணதாக இப்போல்லாம் சோஷியல் மீடியாவில் வந்துகிட்டு இருக்கு. அதனால் அவங்க திராவிட இயக்கங்கள் ஏற்கனவே நல்லா இந்த மாதிரி விஷயங்களை சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த தனிப்பட்ட தாக்குதல் வந்து மேடையில் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப கைவந்த கலையாக தான் இருக்காரு. ஆனால் தமிழக வெற்றி கழகம் இதுவரைக்கும் அந்த மாதிரியான ஒரு இதை கையில் எடுக்கல இது வரைக்கும். அவங்க சோஷியல் மீடியாக்கள்லையும் சரி இதுலேயும் சரி. ஏன்னா இளைஞர்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் நாகரிகமான அரசியலை கொண்டு போக முயற்சி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி என்ன செய்யப்படுறாங்க. விஜய் வந்து சேலத்தில் நடந்த அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஒரு விஷயத்துலேருந்து பின்வாங்குறார். அதாவது வந்து தமிழகத்தில் தான் தேர்தல், இது இவங்கள தான் நான் விமர்சிப்பேன், எது வேணாலும் பண்ணுவேன், ஆனால் மத்திய அரசை வந்து நான் வந்து விமர்சிக்க மாட்டேன் அப்படின்றத மறைமுகமாக இல்லை நேரடியாகவே பகிரங்கமாக வெளிப்படையாக சொல்கிறாரு. இது வந்து அந்த சிபிஐ ரெய்டுக்கு அப்புறம் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் பயந்துட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? சிபிஐ வந்து அவரை வந்து குற்றவாளியாக கூப்பிட்டு விசாரிக்கல. கரூர் சம்பவத்தில் குற்றவாளியாக கூப்பிட்டு அவர் விசாரிக்கல. அவர் வந்து ஒரு விட்னஸாக தான், ஒரு சாட்சியாக நடந்தது என்ன அப்படின்னு சொல்லணும். ஒரு தலைவருங்க கூட அவர் போன இடத்துல நடந்த சம்பவம்ன்றதுனால அப்படிதான் கூப்பிட்டு சிபிஐ விசாரிச்சாங்கிறத அவர் ஒரு அக்யூஸ்டாக கூப்பிட்டு அவங்க சிபிஐ விசாரிக்கல. ஒன்று. ரெண்டாவது, இவங்க இந்த மாதிரியான சிபிஐ வந்து வேற மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க துணிஞ்சாங்கன்னா அது விஜய்க்கு தான் சாதகமாக முடியும் மக்கள் மத்தியில். ஏன்னா இவங்க அரசியலுக்காக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஜனநாயகன் படத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜனநாயகன் படத்தில் வந்து பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் கிடையாது.
இங்கே உள்ள சென்சார் வந்து அதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவங்க என்ன சொன்னாங்கன்னா, மும்பையில் ரிவிஷனுக்கு அனுப்புங்க, இதை மறு ஆய்வுக்கு இதை அனுப்புங்க, ரிவ்யூக்கு அனுப்புங்க, ரீரிவ்யூக்கு அங்கே அனுப்புங்க, அங்கே உள்ள கமிஷன்ட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே அனுப்புறேன்னு சொல்லி தான் பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஆனால் இவங்க சாதரியமாக நடந்திருக்காங்க இந்த விஷயத்தில். ஜனநாயகன் படம் வரும்போது பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுது. 2 படத்துக்கு தான் போட்டின்ற மாதிரி மக்கள் மத்திய சோஷியல் மீடியாக்களில் பேச்சு எழுந்தது. அப்போ சிவகார்த்திகேயன் படத்துக்கும் ஒரு அரசியல் தலைவருடைய படத்துக்கும் போட்டியா அப்படின்னு சொல்கிறத அவங்க விரும்பலை, அதை வந்து ரசிக்கலை தாவேக்கா. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கோர்ட்டில் போய் கேஸ் போட்டுவிட்டாங்க. ஜனநாயக படம் வந்து அந்த நேரத்தில் ரிலீஸ் ஆகலை. பராசக்தி படம் வெற்றியா தோல்வியான்னு உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து அந்த பராசக்தி வெர்சஸ் ஜனநாயகன்னு போயிடக்கூடாது ஒரு அரசியல் தலைவராக இருக்கும்போது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு காரணம். 2வது என்ன நினைச்சாங்கன்னா, தேர்தலை ஒட்டி அது ரிலீஸ் ஆச்சுன்னா இன்னும் அது ஒரு பிரச்சார இதாக இருக்கும் அப்படின்ட்டு. இதே கனி படம்னா எம்ஜிஆர் ரிலீஸ் பண்ணும்போது தேர்தலை ஒட்டி ரிலீஸ் ஆச்சு. அதனால் அதெல்லாம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று அது ஒரு பிரச்சாரமாகவே அமைஞ்சுது. ஒரு அந்த மாதிரி தேர்தலை ஒட்டி அவங்க இப்போ தேர்தல் இனிமேல் வெளியான தேர்தலை ஒட்டி தானே 2 மாதம்லாம் தேர்தல். அதனால் இப்போ வழியாக அப்படின்ட்டு அவங்களே இழுத்தடிச்சாங்கன்னு கேள்விப்பட்டேன். தாவேக்கா தரப்புலே இழுத்தடிச்சு தேர்தல் சமயத்தில் வெளியிடு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தான் தடுக்கிறாங்க, அது ஒரு அரசியலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சாதுரியமான அரசியலும் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தலுக்கு இங்கே யார் ஆட்சியில் இருக்கா? திமுக ஆட்சியில் இருக்காங்க. அவங்கள தான் விமர்சிக்கணும். கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்னு சொன்னவர் ஏன் பாரதிய ஜனதா இங்கே கண்டக்ட் பண்ணலையா? பாரதிய ஜனதா வந்து அதிமுகவோட கூட்டணி இருந்து இங்கே கண்டக்ட் பண்ணும்போது அவங்கள பற்றி விமர்சிக்க மாட்டேன்றதை பகிரங்கமாக அறிவித்தது என்ன காரணம்? எந்த மிரட்டலா இல்லை வந்து உண்மையாலுமே அவர் வந்து அதை அவர் மனநிலைமையோடு தான் சொல்லியிருக்காரா? சட்டமன்ற தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசை எதிர்த்து தான், தமிழ்நாடு ஆட்சியை எதிர்த்து தான் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். அப்படின்னும் போது அவர் என்ன சொல்கிறார், தமிழ்நாட்டில் வந்து திமுகவை தான் விமர்சிப்பேன், திமுக வந்து தான் ஆட்சியில் இருக்குது, அந்த தான் இப்போ அகற்றணும், அதுக்காக நான் விமர்சிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் பாரதிய ஜனதா விமர்சிக்க மாட்டேன்னு சொல்லி அவர் வந்து பாரதிய ஜனதா வந்து சித்தாந்த எதிரின்னு சொல்லிட்டார், ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டார். பாரதிய ஜனதா எங்களுடைய சித்தாந்த எதிரி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டார். இப்போ வந்து மத்திய ஆட்சியை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணிக்கிறோம்னா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுடைய கவனமே திசை திரும்பிடும். பாஜக வந்து மோடி அப்படி செய்கிறார் இப்படி செய்கிறார் இங்கேருந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா அது வந்து யார் சாதகமாக போகும்? திமுக கூட்டணிக்கு தான் சாதகமாக போகும். அடுத்து இந்த பிரச்சார வந்து திசை திரும்பிடும். விஜயை பொறுத்தவரைக்கும் என்ன நினைக்கிறாருன்னா, திமுக விஷ தாவைக்கு தான் இருக்கணும், இவங்களை வந்து ஒதுக்கி வச்சிருவோம் அப்படிங்கிறதுல ஒரு வியூகத்தில் அவர் செயல்படுறதா தான் நான் நினைக்கிறேன். எங்களுடைய பல கேள்விகளுக்கு மிக எளிமையாக பதில் சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றி. இது போன்ற செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காகவும் 40 ஆண்டு கால அனுபவம் உள்ள எங்களோட எடிட்டர், அதை நாங்கள் ரொம்ப எப்போவுமே பெருமையாக சொல்லுவோம், எங்களோட எடிட்டர் கொடுக்கக்கூடிய பல கருத்துக்களை தொடர்ந்து பார்க்க தக்கார் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி.